தரிசனம் ஆலய தரிசனம். அருள்மிகு பெரியாண்டவர் ஆலயம் திருக்கழுக்குன்றம். மனிதனாக வந்து மக்களை காக்கும் மகேசன். பல்லவர்களால் புகழ்பெற்ற பல ஆலயங்கள் கொண்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சைவ குரவர்களால் பாடல் பெற்ற புகழ்மிக்க சிவதலமாக விளங்குவது திருக்கழுக்குன்றம். இதன் வடக்கே 8 கிலோமீட்டர் தூரத்திலும் முருகன் அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்த தலமான திருப்போரூரிலிருந்து மேற்கு திசையில் 12 கிலோமீட்டர் தூரத்திலும், செங்கல்பட்டிலிருந்து கிழக்கே 14 கிலோமீட்டர் தூரத்திலும் இயற்கை எழில் நிறைந்த பசுஞ்சோலைகள் சூழ்ந்த வனாந்திர மரங்களாலும் மலைகளாலும் சூழப்பட்ட கிராமம்தான் திருநிலை கிராமம். இங்கு புல்லினங்கள் இசைப்பாடும் குளம் மற்றும் ஏரியின் இரு கரைகளின் மத்தியில் சுயம்பு லிங்கமாக தோன்றி சிவபெருமான் பெரியாண்டவர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கின்றார். சிவபெருமானே மனித வடிவம் தாங்கி உலகெல்லாம் வலம் வந்து திருநிலையில் ஒரு நிலையாய் தன் பாதத்தை பதித்து நின்று பெரியாண்டவர் என்ற நாமத்துடன் வீற்றிருக்கின்றார். இது சிவனும் சக்தியும் தங்கள் பாதங்களை பதித்த தலம். 21 சிவகணங்கள் சாப விமோசனம் பெற்றவோ. இங்கு இறைவனுக்கு வானமே கூரை. பக்தர்களே அர்ச்சனை ஆராதனை செய்யும் ஆலயம். மனித வடிவத்தில் நந்தி பகவான் அருளும் கோவில் என பல்வேறு பெருமைகள் கொண்ட தலமாக திகழ்கிறது. ஆலய அமைப்பு. ஆலயம் ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் நடுவே பசுமையான சூழலில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கிழக்கே 3 நிலை கோபுரம் வரவேற்கிறது. ருத்ராட்ச மரத்தின் அருகே மனித வடிவில் சிவபெருமான் தலையில் கங்கையை தாங்கிக் கொண்டு எழிலோடு அமர்ந்திருக்கிறார். இவருக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்து அந்த நீரை வீட்டிற்கு கொண்டு சென்றால் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி அமைதி தவழும் என்பது நம்பிக்கை. முதல் நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் விநாயகர், முருகப்பெருமான், 16 கால் மண்டபம் ஆகியவை உள்ளன. மண்டபத்தில் மனித வடிவிலான சிவபெருமான் எழுந்தருளி இருக்க அவரை வணங்கும் விதமாக அங்காள பரமேஸ்வரி, பட்டினத்தார், திருமூலர், வள்ளலார் ஆகியவர்கள் சுதை சிற்பங்களாக காட்சியளிக்கின்றனர். அவர்களின் அருகே 21 சிவகணங்களும் நடுவே பெரியாண்டவர் வடிவமும் உள்ளன.
இங்கே கொடிமரத்திற்கு பதிலாக திருநீரை உடலெல்லாம் பூசிய திருநீற்று விநாயகர் காட்சி தருகிறார். விநாயகரின் பின்புறம் மனித வடிவிலான நந்தி தேவர் காட்சி தருகிறார். இரண்டாம் நிலையில் சித்தி புத்தி விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அமர்ந்துள்ளார். மூன்றாம் நிலையில் சுயம்பு லிங்கத்திற்கு பின்புறம் பரமசிவன், அன்னை பார்வதி, அங்காள பரமேஸ்வரி, தட்சிணாமூர்த்தி, பைரவர், அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். மூன்றாம் நிலையில் வானத்தையே கூரையாக கொண்டு அருளாட்சி செய்து வரும் பெரியாண்டவர் லிங்க திருமேனியராக எழிலுடன் காட்சி தருகிறார். இவரின் வலதுபுறம் சுவாமியின் திருப்பாதங்களும் இடதுபுறம் சக்தியின் திருப்பாதங்களும் காட்சியளிக்கின்றன. பெரியாண்டவரை வணங்க வரும் அடியார்கள் அனைவரும் இந்த திருப்பாதங்களுக்கு தங்கள் விருப்பம் போல் அபிஷேக தீபாராதனை செய்து வணங்கிச் செல்கின்றனர். இந்த கோவிலின் தல மரம் வில்வம். தல தீர்த்தம் ஆலயத்தின் வடக்கில் அமைந்துள்ள சித்தாமிர்த தீர்த்தம் என்னும் குளம். இந்த தலத்தின் மகிமை. இந்த தலம் சிவன், சக்தி ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே அமையப் பெற்றது என்கிறார்கள். பெரியாண்டவர் ஆலய புராண வரலாற்றின்படி சக்தியின் சாபத்தால் சித்தம் கலங்கி பித்தம் பிடித்த நிலையில் ஈசன் உலகை வலம் வந்து திருநிலையில் ஒரு நிலையாய் நின்ற இடம். ஒரு தாயின் கருவில் உருகொள்ளாமல் பெரிய மனிதராக பிறவி எடுத்து ஈசனே உலகை வலம் வந்தபோது பார்வதியால் பெரியாண்டவர் என்று வணங்கப்பட்ட திருத்தலம் இது. சிவபெருமானின் பாதம் பட்ட தலம். கலியுகத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஈசன் ஜோதி ரூபமாக காட்சியளித்து நின்ற தலம். ஜோதியாக காட்சி தந்த வெட்டவெளி இடத்தில் சுயம்புலிங்கம் பிரதிஷ்டை செய்து வணங்கி வழிபடும் தலம். லிங்கத்தின் வலதுபுறம் சிவசக்தி இருவரும் ஒருங்கே அமர்ந்து தெய்வீக காட்சி தருகின்ற தலம். இங்கு பார்வதி தேவி திருநிலை நாயகி என அழைக்கப்படுகின்றாள்.
ஒரு சமயம் இந்த திருநிலை தலத்தில் சக்தியின் சூலாயுதம் விழுந்தபோது அது 21 மண் உருண்டைகளாக சிதறி விழுந்தது. பின்னர் அவைகளே சிவகணங்களாக மாறியதாம். இங்கு அமைந்திருக்கும் சுயம்பு லிங்கத்தை சுற்றி சிவகணங்கள் மண் உருகொண்டு இறைவனை பூஜிக்கின்றன. இங்கு பக்தர்களே அர்ச்சனை ஆராதனை செய்கிறார்கள் என்ற பெருமைகள் கொண்ட தலமாக திகழ்கிறது. இது குழந்தை பேறு அருளும் பரிகார தலம். இனி இதன் புராண வரலாறு பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் பார்வதியானவள் சிவபெருமானின் திருவுளப்படி மகத நாட்டு மன்னன் விலாசநாதன் தேவகி தம்பதியினருக்கு செல்ல மகளாக பிறந்தாள். அரிதாக பெற்ற அந்த குழந்தைக்கு பூங்குழலி என பெயரிட்டு ஆசையாக வளர்த்து வந்தார்கள். திருமண பருவம் அடைந்த பூங்குழலி நாரத முனிவரின் அறிவுரைப்படி இறைவனை மனம் புரிய தியானம் செய்து வந்தாள். இந்த நிலையில் சடாமுடி முனிவரின் சாபத்தால் வேதாளமாக மாறிய இந்திரன் மகத நாட்டு மக்களை துன்புறுத்தி கொன்று தின்று அச்சத்தை ஏற்படுத்தி வந்தான். சிவனடியாரான மகத நாட்டு மன்னனால் அவனை ஒன்றும் செய்ய இயலவில்லை. இதை கண்டு வருந்திய மன்னனின் மகள் பூங்குழலி வேதாளத்தின் உருவிலிருந்த இந்திரனுடன் போர் புரிந்தாள். ஆனால் அவளாலும் அவனை வெல்ல முடியாமல் மூர்ச்சையாகி மயங்கி விழுந்தாள். அப்பொழுது சிவபெருமான் ஒரு வேடன் வடிவம் கொண்டு வந்து மகத நாட்டு மன்னனின் அனுமதியோடு வேதாளத்தை அடக்கி அழித்தார். வேதாளத்தை வென்றதற்கு பரிசாக வாக்களித்தபடி மன்னன் பூங்குழலியை மணம் முடித்து கொடுத்தார். இந்த திருமண வைபவத்தை திருமால், லட்சுமி, பிரம்மா உள்ளிட்ட தேவர்களும் மன்னனும் நாட்டு மக்களும் வாழ்த்தி மகிழ்ந்தனர். இதற்கு முன் காலகட்டங்களில் கந்திரபத்திரன் என்ற அரசன் சிவபெருமானை வணங்கி பல அரிய வரங்கள் பெற்றான். அவற்றுள் முக்கியமானது அவனது மரணம் சிவசக்தி சொரூபமானவரால் மட்டுமே நிகழ வேண்டும். மேலும் அப்படி அவனை வதம் செய்வதற்கு முன்னால் எம்பெருமான் மனித அவதாரம் எடுத்து முடித்திருந்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் என்ற சிக்கலான வரம் பெற்று இருந்தான். இந்த வரத்தினால் ஆணவம் கொண்டு இந்திரன் முதலான தேவர்களை விரட்டி அடித்து அவர்களின் ஆட்சியை கைப்பற்றி பல வகையில் தொல்லை கொடுத்து வந்தான். அசுரனின் தொல்லை பொறுக்க முடியாமல் சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டு தங்களை காக்குமாறு வேண்டினர். தேவர்களை காக்கும் பொருட்டும் அசுரர்களை அழிக்கும் எண்ணத்துடன் சக்தியை காண எம்பெருமான் சென்றார். அசுரர்களின் அராஜகம் அதிகமாகிவிட்டதால் அவர்களை உடனே அழித்து தேவர்களை காக்க வேண்டும், உடனே புறப்படு என்று கூறி நின்றார். ஐயன் கூறியதை கேளாமல் உமையவள் கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்து அமைதி பூண்டு இருந்தார். அன்னையிடமிருந்து பதில் வராததால் கோபம் கொண்ட எம்பெருமான், என்னுடைய சொல் கேட்டு பதில் கூறாமல் இருக்கும் நீ மீண்டும் மானிடப் பெண்ணாக பிறப்பாய் என கண்கள் கனல் கக்க எச்சரித்தார். இந்த வார்த்தைகளை கேட்டு தியானத்திலிருந்து விழித்தெழுந்த பார்வதி தேவி ஐயனை நோக்கி, எம்மை மானிடராக பிறக்கச் சொல்லும் நீவீர் எம்மில் பாதியாக விளங்குபவர்தானே, ஆகவே நீரும் ஒரு நாழிகை மனிதனாக பிறக்க வேண்டும் என சாபமிட்டார்.
உமையானவள் தன்னுடைய அவதாரத்தின் ஆழமும் அர்த்தமும் புரிந்து பேசினாள். ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட ஈசனின் சித்தம் மெல்ல கலங்கியது. ஈசன் தன்னிலை மறந்து மனித அவதாரம் கொண்டார். உலகமெல்லாம் திக்கு திசையின்றி அலைந்து திரிந்து வந்தார். பரமனின் இந்த நிலை கண்டு உமையவள் அச்சமுற்றாள். உலக ஜீவராசிகள் பயத்தில் நடுங்கின. தேவர்கள் முதலானோர் தாயிடம் வணங்கி பரமனை காத்து அருளுமாறு வேண்டினர். உடனே தாய் தன் சூலாயுதத்தை வீசி எறிந்தாள். அது பிரகாசமாய் பூமியில் ஓர் இடத்தில் நிலையாய் நின்றது. சூலாயுதம் வீழ்ந்த இடத்திலிருந்து 21 மண் உருண்டைகள் சிதறி சுற்றி வீழ்ந்தன. பின் அவை ஒவ்வொன்றும் சிவ கணங்களாக மாறி சுற்றி ஐயனின் வருகைக்காக காத்து நின்றன. சூலாயுத ஒளியைக் கண்டு எம்பெருமான் திருநிலையாய் ஓரிடத்தில் பாதம் பதித்து ஒரு நிலையாய் நின்றார். பார்வதி தேவி அந்த இடத்திலேயே வணங்கி நின்றாள். ஒரு நாழிகை நேரமும் முடிய மனிதனாய் வந்தவர் சிவமாய் உருமாறித் தோன்றினார். மேலும் பெரிய மனிதனாக இந்த உலகை வலம் வந்த ஆண்டவராகிய நீவீரே இன்று முதல் பெரியாண்டவர் என்று அழைக்கப்படுவீர் என உமையவள் கூறினாள். சிவபெருமான் திருநிலையாய் ஒரு நிலையில் தன் பாதம் பதித்து அருள் புரிந்த திருத்தலமே திருநிலை ஆகும். மேலும் தாயின் கருவின்றி பெரிய மனிதனாக தோன்றி நீவீரே உலகை வலம் வந்தமையால் இந்த உலகில் கருவின்றி வாடும் தம்பதியருக்கு யார் இவ்விடத்தில் உன் நாமம் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு மழலைகளை வழங்கி அருள் புரிய வேண்டும் என பார்வதி தேவி வேண்டினார். இறைவனும் அவ்வாறே நடைபெறும் என அருளினார். இன்றும் இவ்வாலயத்தின் அருகில் உள்ள சித்தாமிர்த குளத்தில் நீராடி இறைவனை நினைத்து மனம் உருகி நெய் தீபம் ஏற்றினால் தம்பதிகள் குழந்தை பேறு பெறுவார்கள் என்பது இறை அன்பர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக விளங்குகிறது. மற்றொரு தலபுராணம் கூட கூறப்படுகிறது. அது என்ன என்று காணலாம். முன்காலத்தில் சிவனடியார் ஒருவர் தன் மனைவியோடு திருக்கழுக்குன்றம் வந்தார். அங்கு வேதகிரீஸ்வரரிடம் தனக்கு பிழைக்க ஒரு வழிகாட்டும்படி வேண்டி நின்றார். அன்று இரவு அவர் கனவில் வந்த இறைவன், விடிந்த பிறகு உங்கள் முன் தோன்றும் பன்றியை பின்தொடருங்கள், வழி கிடைக்கும் என்று கூறி மறைந்தார். அதன்படியே மறுநாள் காலையில் ஒளி வீசும் பன்றி ஒன்று அங்கே தோன்றியது. அதனை பின்தொடர்ந்து வடகிழக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்றபோது ஓரிடத்தில் அந்த பன்றியானது ஜோதி வடிவமாய் அசையாமல் நின்று மறைந்தது. இது இறைவன் செயலே என முடிவு செய்து அதே பகுதியில் தங்கி விவசாயம் செய்து பிழைத்து வந்தனர். அவர்களின் வறுமையும் நீங்கியது. மீண்டும் அந்த சிவனடியார் குழந்தை பேறு வேண்டி வணங்கி நின்றனர். மீண்டும் கனவில் வந்த இறைவன், ஜோதியாக மறைந்த இடத்தில் நான் மறைந்திருக்கிறேன், அங்கே என்னை பூஜை செய்து வா, உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று கூறி மறைந்தார். மறுநாள் அங்கு சென்று அந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தபோது அங்கே ஒளி வீசும் சுயம்புலிங்க திருமேனியை கண்டு மகிழ்ந்தனர். அதன் பின் தொடர்ந்து பூஜைகள் செய்து வந்தனர். அவர்களுக்கு குழந்தை பேரும் கிடைத்தது. இதை அறிந்த ஊர் மக்களும் அந்த சிவலிங்கத்தை வழிபடத் தொடங்கினர். இன்றும் அந்த சந்ததியினரே பூஜை செய்து வருவதாக தல புராணம் கூறுகிறது. அது முதல் குழந்தை பேறு தரும் ஆண்டவனாக பெரியாண்டவர் திகழ்ந்து வருகின்றார். இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் கார்த்திகை தீபம், மகா சிவராத்திரி ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமைகளில் அடியவர்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். அன்றைய தினம் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சிறப்பு வழிபாடுகளும்
அர்ச்சனை ஆராதனையும் நடைபெற்று வருகின்றன. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகின்றது. இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.